ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சிக்கன் குழம்பு நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடுங்க. 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வாஷ் பண்ணி அப்படியே போட்டுடுங்க. அதை கட் பண்ண வேண்டாம். நல்லா வணங்கினதும் 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா போட்டுடுங்க. அது நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை மிளகா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை வணக்கின வெங்காயத்தை ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு சைடில் சூடு பண்ணிக்கோங்க அந்த மசாலாவை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே எல்லாமே சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலையில் ஆல்ரெடி காரம் இருக்குது, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். மசாலா போடும்போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கணும். 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அதில் போட்டுக்கோங்க. பல் இல்லாதவங்கலாம் இருக்காங்கன்னா நம்ம தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம சிக்கனை வேக வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிடலாம். தக்காளி கிளற வேண்டாம், அப்படியே ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் திருப்பி பற்ற வச்சுருக்கேன். ஒரு தேங்காவோட ஆஃப் தேங்காய் திருவி அது மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் நம்ம இதில் ஊற்றிடலாம். இனி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டு, கறிவேப்பிலை போட்டு, வரமிளகா போட்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமில் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெப்பர் தூள் வேணும்னா கலந்துக்கலாம். வேணும்னா மட்டும் கலந்து